வெல்கம் டு டிடிஆர்இ கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளை ஸ்டிச்சு. இந்த ஃப்ளை ஸ்டிச் ஆனது போன கிளாஸில் பார்த்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடிலே தான் வரும். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? இதுக்கும் நம்ம இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்த மாதிரி இந்த சென்டர் கோடை பேஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளை ஸ்டிச் வராது. ஒரு செயின் போடுற அளவு விட்டுட்டு போடணும். எடுத்துட்டோம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஸ்ட்ரைட்டாக போடுவீங்க, இதில் கிராஸாக போடணும். அவ்வளோதான். நம்ம மேலேருந்து கீழ் இல்லைன்னா கீழேருந்து மேலே இப்படி கூட கொண்டு போகலாம். சரிங்களா? அது உங்கள் விருப்பம். இப்போ நான் கீழேருந்து போட்டு காமிக்கிறேன். அதே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் அது கிராஸாக போடுவோம். நீடியில் இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு இங்கே கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த லூஸ் இல்லாமல் வரும். சரிங்களா? ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணுவீங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யணுன்னா மேலே உள்ள கோட்டுக்கு கிராஸாக ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போவீங்க, எடுப்பீங்க, ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வரணும். சரிங்களா? ஒரு குட்டி லாக்கு. அடுத்து ஒரு செயின். நம்ம இதில் எந்த அளவு கேப் விட்டுருக்கோமோ அந்த மெத்தடில் என்ன செய்யணுன்னா கிராஸாகவும் கேப் விடணும். அதே அளவு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போவீங்க. ஒரு குட்டி லாக், குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிக்குவீங்க. திரும்ப மேலே இங்கே கீழே இழுக்கும் போது மட்டும் த்ரெட்டை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த த்ரெட்டு ஸ்லீப்பிங் லைனில் இருக்கணும். நீடில் 90 டிகிரி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்ன பின்ன இழுத்தால் தான் கரெக்டாக வரும். இல்லைனா இந்த த்ரெட்டு லூஸ் கொடுத்துரும். சரிங்களா? இப்போ ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செயின், குட்டி செயின், நமக்கு எந்த அளவு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இதில் இந்த செயின் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கேப் அதிகமாக வேணும்னா லாங் செயினாக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக கிராஸாக இங்கே எந்த அளவு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கீங்களோ அதே அளவு இங்கே எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா லூஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். நீங்கள் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறதுல தான் இங்கே அழகாக பர்ஃபெக்டாக வரத்துக்கு இருக்குது. நீங்கள் ஒழுங்காக பிடிச்சி இழுக்கலை, லூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது. அதில் முன்னாடி பின்னாடி பிசுறு இல்லாமல் அழகாக வருது பாருங்கள். சரிங்களா? நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு குட்டி செயின் கேப்புக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்போ இதை நான் எப்படி போடணுன்றது கொஞ்சம் மார்க் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு எதை போடணுன்னு இந்த சென்டர் கோடில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சென்டர் கோடில் ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளில எடுப்பீங்க. எடுத்துட்டு கீழ்கோட்டில் இங்கேருந்து ஒரு செயின் கொண்டு போவீங்க. உள்ளே விட்டு வெளில எடுத்து செயின் வந்துடும். ஆனால் அந்த செயினை அப்படியே பேக்கு கொண்டு குட்டி செயின் போட்டு இங்கே லாக் பண்ணுவீங்க. சரிங்களா? ரெண்டாவது இங்கே வந்துட்டு இங்கேருந்து இங்கே தான் லாக் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த லாக் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. தேர்டு இந்த செயினை இங்கே கொண்டு வெளில எடுத்து ஒரு லாக் பண்ணுவீங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்ப மேல் கோட்டுக்கு போவீங்க. மேல் கோட்டுக்கு போயிட்டு இங்கே உள்ளே விட்டு த்ரெட்டை வெளில எடுப்பீங்க. வெளில எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வரணும். இங்கே குட்டி லாக்கு, இது 6வது பாயிண்ட்டு. சரிங்களா? 6வது பாயிண்ட்டு லாக் பண்ணினதுக்கப்புறம் செயின் போடணும். லாக் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா செயின் போடுவீங்க. இது 7வது பாயிண்ட்டு. மொத்தம் 7 பாயிண்ட் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
இப்போ திரும்ப போட்டு காமிக்கிறேன். ஒரு டூ செயின் போட்டு காமிக்கிறேன். ஃப்ளை ஸ்டிச்சு இங்கே பாருங்கள். செயின் போட்டேன்னா போட்டுட்டு கீழே இருந்து த்ரெட்டை வெளில கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே போகிறோம். லாக் பண்ணுறோம். குட்டி செயின் போட்டு திரும்ப மேலே போகிறோம். அங்கேருந்து திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே த்ரெட்டை கொண்டு வந்து இங்கே தான் லாக் பண்ணணும். சரிங்களா? மேல் கோட்டிலையோ கீழ்கோட்டிலையோ லாக் பண்ணக்கூடாது. சென்டர் கோடில் மட்டும்தான் நம்ம லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் போடுறோம். திரும்ப அதே மாதிரி இப்போ நான் மேலேருந்து போடுறேன். எப்படி வேணாலும் போடலாம். நம்ம மேலேருந்து ஆரம்பிக்கலாம், கீழேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரே சேம் தான். கொட்டி செயின் இதே சேம் அப்படியே இதே மெத்தடில் கண்டினியூ பண்ண வேண்டியதான். இதை நம்ம ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.